Hi friends, welcome to Sophie's Hub. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். என்ன அப்படினா ஃபுல்கா பண்ண போறோம். ஃபுல்கா பண்றதுல நான் பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. பட் ஆனா கொஞ்ச நாள் ட்ரை பண்ணி ஓரளவுக்கு பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இப்போ வந்திருக்கு. ஸோ அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். ஸோ சூப்பராக பெட்டராக பண்ணக்கூடிய நிறைய குக்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதனால தான் என்னுடைய சேனலில் இந்த ஃபுல்கா ரெசிபி போடுறேன். ஸோ ஒருவேளை யாருக்காவது சந்தேகங்களோ இல்லை புதுசாக கற்றுக்கிறவங்களாக இருந்தால், நியூ பிகினர்ஸாக இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னுமே என்னுடைய ஃபுல்காவை நான் பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நானுமே வந்து லேர்னிங் ஸ்டேஜில் தான் இருக்கேன். நான் பெரிய குக்கெல்லாம் கிடையாது. ஸோ ஜஸ்ட் நான் சமைக்கிற விஷயங்கள், எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ வாங்க நம்ம ஃபுல்கா ரெசிபியை பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நான் எடுத்துக்கக்கூடிய கப் பார்த்திங்கன்னா இந்த கப் நான் எடுத்துருக்கிறேன் மெஷர்மெண்ட்டுக்கு. இந்த கப்பில் நான் ஒரு 4 கப் மாவு எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபுல்கா பண்ணுறதுக்கு மாவு பிசைஞ்சிடலாம். ஸோ இது வெறும் கோதுமை மாவு. இந்த கோதுமை மாவில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எனி குக்கிங் ஆயில், வெஜிடபிள் ஆயில் எதுவாக இருந்தாலும் ஃபைன். பின்ன ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து நம்ம பண்ண போகிறது வந்து ஒரு முக்கியமான பார்ட். 4லேருந்து ஒரு 5 கிளாஸ் தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுருங்க. ஸோ கொதிக்கிற தண்ணி இதில் நம்ம கலந்து பிசைய போகிறோம். ஸோ கொதிக்கிற தண்ணி யூஸ் பண்ணுறதுனால தான் நான் இந்த மரக்கரண்டி எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா கொதித்த தண்ணி. ஸோ அதை கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம பிசைய போகிறோம். கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், கையில் பற்றாமல். எப்போவுமே சூடான பொருள் ஹேண்டில் பண்ணும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஸோ கை வந்து பொறுக்கிற சூட்டில் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பூரி ரெசிபி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் கூட நான் அதில் சுடு தண்ணி ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். பச்சை தண்ணியிலே வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாவை பிரித்து நல்லா பொறுமையாக இருந்து பிசைஞ்சிருப்பேன். ஸோ அதே மெத்தடு தான் இங்கேயும். இங்கே நம்ம பச்சை தண்ணிக்கு பதிலாக சுடு தண்ணி யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். நமக்கு நல்ல சாஃப்டான ஃபுல்காவாக கிடைக்கணும் இல்லைங்களா, அதுக்கு தான் இந்த சுடு தண்ணி. ஸோ நல்லா பிசையணும். பிசைகிறது தான் முக்கியம். மாவு வந்து நம்ம உருட்டி எடுக்கிறதுல வந்து முக்கியமே கிடையாது. அளவுக்கு சூடாக இருக்கு. மாவெல்லாம் வந்து ஒன்று கூட்டி வருது. நல்லா பிசையணும், அது ரொம்பவே முக்கியம். நல்ல சாஃப்டாக பஞ்சு மாதிரி நமக்கு ஃபுல்கா வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நல்லா பிசையணும். இப்போ இப்படி வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் பச்சை தண்ணி எடுத்துங்க.
லைட்டாக கையை முக்கிக்குங்க. அந்த ஈரத்திலேயே பிசைங்க. கை முட்டியை யூஸ் பண்ணி இந்த நக்கிள்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதை யூஸ் பண்ணி பிசைங்க. அப்புறம் இப்படி மடிச்சுக்குங்க. சரிங்களா? திருப்பி இந்த கை முட்டியை யூஸ் பண்ணி இப்படி நல்லா மசிச்சு கொடுங்க. ஓகேங்களா? மசிச்சிட்டிங்களா? இப்போ மடிங்க. இப்போ கையை ஒருக்கா இப்படி நினச்சிக்குங்க. ஓகேயா? நினச்சிட்டிங்களா? இப்போ இந்த ஈரம் இருக்குல்ல, இந்த ஈரத்தை வச்சு அது வந்து குத்தி கொடுங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாய்ஸ்சரை வந்து நீங்கள் அதுக்குள்ளே செலுத்துறீங்க. சரிங்களா? நிறைய ஈரம் பண்ண வேண்டாம், கொஞ்சம் ஓரளவுக்கு. நமக்கு இந்த மசிக்கிறதுக்கு அப்படின்னா அது வந்து வாட்டமாக இருக்கும். மடிங்க. இந்த மாதிரி நசுக்குங்க. திருப்பி மணிங்க. இந்த மாதிரி நசுக்குங்க. போட்டு நல்லா குத்தி இடிச்சு. ஆனால் எப்போவுமே சமைக்கும் போது எந்த கோபமோ டென்ஷனோ இல்லாமல் பண்ணால் நல்லாயிருக்கும். மனசு ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருந்தால் நம்ம பண்ணக்கூடிய காரியமும் சூப்பராக இருக்கும். அது நம்ம சமையலில் கண்டிப்பாக வெளிப்படும். சமைக்கும் போது முக்கியமாக. அதனால தான் நமக்கு வீட்டுக்கு வந்தால் அம்மா வீட்டிலலாம் சாப்பிட்டோன்னு வைங்களேன், அது ருசியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா அதில் நிறைய அன்பு இருக்கும். நம்ம எவ்வளவோ ஹோட்டல்ஸ் போகலாம், டேஸ்டியான சாப்பாடு சாப்பிட்லாம், பட் அம்மா வீட்டில் சாப்பிட்ற மாதிரி வராது. ஸோ அதுக்கு காரணம் வந்து அவங்களுடைய அன்பு. ஸோ அந்த அன்பை தான் நம்ம சமையலே நம்ம இன்கார்ப்ரேட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணோன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்காக நம்ம சமையல் சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம சமையல் பண்ணி முடித்த பிறகு நம்ம சமையலை சாப்பிடக்கூடிய நம்ம வீட்டு ஆட்களும் நல்லா இருப்பாங்க. இல்லைங்க, திருப்பியும் சொல்கிறேன், இதெல்லாம் அட்வைஸ் இல்லை, எனக்கு மனசுக்கு தோன்ற விஷயங்களை. எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தாலோ ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாலோ நான் எப்படி சொல்வேனோ அந்த மாதிரி தான் சொல்கிறேன். நான் இப்போ சொல்கிற விஷயங்கள் எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஜஸ்ட் அதை நான் கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிறேன், அவ்வளோதான். ஸோ நல்லா பிசைஞ்சாச்சு. இது வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். சரிங்களா? இதை நம்ம ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். ஸோ தட்டு போட்டு மூடியாச்சு. ஒரு 20 நிமிஷம் இப்படி இருக்கட்டுமே. அதுக்குள்ளே நம்ம ஏதாவது இதுக்கு சைட் டிஷ் செய்கிறதா இருந்தால் செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ 20 minutes பிரேக். ஸோ 20 minutes ஆயாச்சு. நல்ல மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ மாவை நீங்கள் இந்த மாதிரி பிச்சு பார்த்தீங்கன்னு வைங்களேன், இப்படி பண்ணிவிட்டு அமுத்திட்டு இந்த ஓரங்களை பார்த்தீங்க அப்படின்னா கிராக்ஸ் எதுவுமே வராது, எதுவுமே ஃபார்ம் ஆகலை அப்படின்னா ஸோ மாவு ரெடி. ஸோ மாவை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ இந்த மாவை நான் வந்து 2 பாகமாக பிரிச்சுக்க போகிறேன். சரிங்களா? ஸோ இந்த பாகத்தை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு சின்ன சின்ன உருண்டைகளை பிரிச்சுக்கலாம். ஓகே, இப்போது வந்து நம்ம இந்த ஏற்கனவே எடுத்து வச்சுக்கோல மாவு, அது கூட இதை போட்டுட்டு இப்போ நமக்கு தேவையான இந்த ஒரு ரவுண்டு மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம், இல்லைன்னா காஞ்சிரும். இப்போ வந்து இதை நல்லா உருட்டிக்கலாம், பால் மாதிரி நல்லா உருட்டிக்கலாம். ஸோ நிறைய வந்து நம்ம வந்து மாவு சேர்க்கணும்னு இல்லை. ஸோ சென்டரில் வந்து நம்ம அதிக ப்ரெஷர் கொடுக்காம ஓரங்களில் தான் ப்ரெஷர் கொடுக்கணும். ஸோ இது உங்களுக்கு பழக பழக இது வந்து இது வந்துடும். ஸோ புதுசாக பண்ணுறாங்க அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா இப்படி வச்சுக்கோங்க, சைடில் இப்படி மெதுவாக
பண்ணிங்கனாலே போது. பார்த்திங்களா, இதைத்தான் நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணுறோம். நம்ம பின் வந்து ரோல் பண்ண சப்பாத்தி மூவ் ஆகிட்டே வரும் பாருங்கள். இந்த மாவு அப்படியே பண்ணும். ஸோ சென்டரில் ப்ரெஷர் இருக்கக்கூடாது, இந்த இடத்துல ப்ரெஷர் இருக்கக்கூடாது. இந்த சைடு இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல ப்ரெஷர் இருக்கணும். இப்படி 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 பண்ணிங்கன்னா அது அழகாக சுற்றி விடும். இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள், அதுவே சுற்றும். நீங்கள் எடுத்து கை கொண்டு சுற்ற வேண்டாம். இப்படி நல்லா அந்த பவுடர்லாம் அப்படியே டஸ்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா, இவ்வளோ தான். ஸோ கல் நல்லா சுட்டுடுச்சு. இது வந்து அதிக சூடாகவும் இருக்கக்கூடாது, சூடே இல்லாமலும் இருக்கக்கூடாது. ஸோ சூடு தான் முக்கியம். ஸோ சப்பாத்தியை கல்லில் போட்ட உடனே ஒரு 2 to 3 செகண்ட்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மேல் பரப்பில் சின்ன சின்ன பபிள்ஸ் போல் தெரியும். ஸோ பாருங்கள், இந்த குட்டி குட்டி பபிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுதுல. இப்போ டக்குன்னு திருப்பி போட்டுருங்க. திருப்பியும் இந்த பபிள்ஸ் வந்து லைட்டாக அப்படியே பொங்குனாப்பில் வரும். ஸோ வந்தோடனே டக்குன்னு திருப்பி ஒரு திருப்பி போட்டுருங்க. இப்போ சின்ன சின்ன இந்த மாதிரி ப்ரௌன் டாட்ஸ் மாதிரி விழுந்திருக்கும். ஸோ இதுவே போதும். ஸோ இது கொஞ்சம் நேரத்தில் அழகாக உப்பி சூப்பராக பூரி போல் வந்துடும். ஸோ நம்ம ஃபுல்கா ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு பீஸ் போட்டு பார்ப்போம். வெறும் 3 ஸ்டெப்ஸ் தான், சட்டுன்னு அழகாக பொங்கி பூரி மாதிரி வந்துடும். ஸோ ஃபுல்கா ரெடி ஆகிடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஃபுல்கா பண்ண இந்த டைமில் அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இங்கே ஒரு ஆள் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு ஃபன் எலிமெண்ட்காக தான் இந்த வீடியோவை நான் ஆட் பண்ணேன். ஜஸ்ட் என்ஜாய் பண்ணுங்க. பண்ணுமா பண்ணு. என்னப்பா அது? இது சத்தமா கேட்கல. சப்பாத்தி. ஐயோ என்ன வருது? பாப்பா உன் சைஸே ஓகே பாப்பா. பாப்பாவுடைய சப்பாத்தி வந்து சுடப்பட போகிறது. போடுப்பா, போடுமா. என்ன அழகாக இருக்குப்பா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருந்து எவ்வளோ பெரிய சப்பாத்தி. கைவிச்சிடாத, அதுவும் உப்பி இருக்குடா. பார்த்துக்கோ, உன்னுடைய சப்பாத்தி உப்பிடுச்சு. என்ன அழகாக உப்பி இருக்கு. ஸோ போட்டுருவேன் வருங்காலத்தில், நீயும் போட்டுருவேன். என் பொண்ணு பண்ணுற வேலையை பார்த்தீங்களாங்க. ஓகே, இப்போ நம்ம செய்து வச்ச சப்பாத்தியை வந்து எப்படி வந்து நம்ம பேக் பண்ணி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நம்ம சுட சுட அப்படியே சாப்பிட்டுட்டோம்னா பரவாயில்ல. இப்போ நம்ம சுட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ஃபுல்காவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு துணியில் அழகாக எல்லா சப்பாத்தியும் நல்லா அடுக்கி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு துணியால் அழகாக கம்ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்ல சாஃப்டாக மாய்ஸ்டாக அப்படியே இருக்கும். ஈவன் மறுநாள் நம்ம எடுத்து பார்த்தோன்னா கூடயுமே ரொம்பவே சாஃப்டாக நல்லாயிருக்கும். ஸோ இதோடைய ஸ்பெஷாலிட்டி அதுதான். இப்போ சப்பாத்தி பொதுவாக வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரஃப்பாக வாய்ப்பு இருக்குது. பட் ஃபுல்காவை பொறுத்த வரைக்கும் நல்ல சாஃப்டாக இதே மாதிரி மெயின்டைன் ஆகும். ஸோ பட் ஆனால் இந்த மாதிரி துணியில் போட்டு நீங்கள் மூடி வைக்கணும். ஸோ இந்த ஃபுல்காவுக்கு ஒரு பெஸ்ட்டு சைட் டிஷ் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி போஸ்ட் பண்ண
பிஹாரி சிக்கனாக தான் இருக்கும். ஸோ 2 days பேக் நான் அதை போஸ்ட் பண்ணேன். ஸோ நீங்கள் அங்கே போய் பாருங்கள். இதோடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இந்த பிஹாரி சிக்கன் வித் இந்த ஃபுல்கா ரொம்பவே சூப்பரான ஒரு காம்பினேஷன். இது கூட கொஞ்சம் ஒயிட் ரைஸும் நீங்கள் வச்சுக்கிட்டு கொஞ்சம் சாலட் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இதை விட ஒரு பெஸ்ட் லன்ச் ஆர் டின்னர் ரெசிபி இருக்கவே முடியாதுங்க. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோஃபியா.